அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நம்மளுக்கு இன்றைக்கி வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 15/7/2025 அன்றைக்கி நம்மளுக்கு குரூப் 2A சர்வீசஸ்க்கான CCSE2க்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு 15/7/2025 அன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட அன்றைக்கிலேருந்தே நம்ம வந்து அப்ளிகேஷன் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக 13/8/2025 வரை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும். ஸோ யாருமே லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டே வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணும்போதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2025 20/8/2025 வரை அதுக்கான பீரியட் இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்மளால் திருத்திக்க முடியும். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட டேட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 28/9/2025 செப்டம்பர் 28 தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது. ஸோ எப்பயும் போல் காலையில் 9:30 12 வரை எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லலப்பா. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டெக்ளேர் பண்ணதுக்கப்புறமா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற டேட்டை வந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்மளோட சேனல்லையுமே அடுத்தது வந்து குரூப் 2க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்குமே இதே மாதிரியே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததுனால குரூப் 2க்கும் அதே மாதிரியே கொடுக்கலான்னு இருக்கோம். விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான வீடியோ அடுத்தது உங்களுக்கு வெளியிடப்படும். இப்போ அடுத்தது இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துலாம். இதில் நம்மளுக்கு முதல்ல குரூப் 2 சர்வீசஸில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி 11 விதமான போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா 50 வேக்கன்சி இருக்குது. அப்போது குரூப் 2 மட்டும் டார்கெட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா டோட்டல் வேக்கன்சி 50 இருக்குது. ஸோ காம்படிஷன் டஃப்பாக தான் இருக்கும், வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மளோட எஃபோர்ட்ஸுமே நம்ம அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது குறிப்பிட்டு குரூப் 2A சர்வீசஸில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் போஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 31 விதமான போஸ்ட் வந்து இருக்குது. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 595 வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வட்டம் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 2 போஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு willing-ஆ இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து 13 வேக்கன்சி வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குனே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேக்கன்சியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ். நம்மளுக்கு மொத்தமாக 600+ வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான். இப்போது எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்னில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இதில் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி பேப்பர் நம்ம எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி சிங்கிள் பேப்பர் தான். குரூப் 2 சர்வீஸாக இருந்தாலும் சரி, குரூப் 2A சர்வீஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி கம்பைண்டாக ஒரே ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்னு நம்மளுக்கு 3 இருக்கும். பார்ட் Aல பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ நம்ம ஜென்ரல் தமிழ் வேணால் ஜென்ரல் தமிழ் எழுதலாம், இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும், 100 கொஷின்ஸ். அதுக்கப்புறமா GS வந்து நம்மளுக்கு இதில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான்ப்பா. SSLC ஸ்டாண்டர்டில் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் இல்லையா? ஸோ நம்மளுக்கு 300 மார்க்ஸ்க்கு எப்பயும் போல் 3 ஹவர்ஸ்க்கு தான் நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு OMR பேஸில் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் பேப்பர். இதில் அவங்க எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ இந்த ப்ரிலிம்ஸை குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாருமே குரூப் 2க்கு தனியாக மெயின்ஸும் குரூப் 2Aக்கு தனியாக மெயின்ஸும் எழுதணும். அந்த மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீசஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2ஆக கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் SSLC ஸ்டாண்டர்டில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க.
குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம கொஷின் ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 100 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு டெஸ்ட்டு நடக்கும். அதில் நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். அந்த மார்க்கை நம்மளுக்கு ரேங்க் போடுறதுக்கு டோட்டல் மார்க்ஸ்க்கு வந்து குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டுமே போதுமானது. அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த பேப்பர் 2 தான் நம்மளோட போஸ்ட்டுக்கான டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஜிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 300 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்றதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் ஆகும். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஜிஎஸ்க்கு நம்ம ஃபுல் எஃபோர்ட்ஸ் கொடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்ஸை ஃபுல் எஃபோர்ட்ஸ் போடுறது மூலமாக நம்மளோட ரேங்கிங் வந்து நம்ம முன்னாடி வச்சுக்க முடியும். சரிங்களா? அப்போது குரூப் 2 சர்வீசஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஜென்ரல் ஸ்டடீஸை டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிப்டிவ் லெவலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது குரூப் 2A சர்வீசஸ்க்கு மெயின்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். இதுலேயுமே பேப்பர் 1 பேப்பர் 2 தான் இருக்குது. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும். ஓகேவா? அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் லெவலில் எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு குவாலிஃபைங் பேப்பர் மட்டும்தான். நம்ம குவாலிஃபை ஆனால் போதும். இந்த மார்க்கை நம்மளுக்கு வந்து நம்மளோட ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணும்போதில் அந்த டோட்டலுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு டிசைனிங் ஃபேக்டராக இருக்க அந்த பேப்பர் 2ல் என்ன இருக்குன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 150 கொஷின் வைப்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 50 கொஷின் வைப்பாங்க. டோட்டலாக இந்த 200 கொஷின் தான் நம்மளுக்கு டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகுது. இதை நம்ம சிபிடி மோடில் அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுவோம். அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எழுதுவோம். இது சிபிடி மோடில் நடக்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ குரூப் 2A சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரியே ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டுமே நம்ம டோட்டலாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட ரேங்கை டாப்பில் தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்கப்பா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. மெயின்ஸில் நம்மளுக்கு ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ கிடையாது. நம்மளுக்கு ஜிஎஸும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் டிசைனிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட போஸ்ட்டுக்கான டிசைனிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இனிமேல் ஜிஎஸில் கான்செப்ட் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபாரஸ்டர் எக்ஸாம் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், ஸ்கூல் லெவல், இன்டர் யூனிவர்சிட்டி லெவல் அப்படின்னு ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கோல்டு வின் பண்ணியிருக்கோமா, சில்வர் வின் பண்ணியிருக்கோமா, ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்கோமா, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபாரஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கும்ப்பா. ஸோ ஃபாரஸ்டருக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இதனால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம்ப்பா. ஸோ இந்த புது ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷனில் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தின் அடிப்படையில் குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டடி பிளானோட ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்குன்னு டார்கெட் பண்ணி படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் கொடுத்துருவோம். ஸோ அந்த டெஸ்ட் பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு கிளாஸுமே நடத்தி கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலான உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்லிடுவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.